கிடைக்குதோ இல்லையோ முயற்சி பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ போனாங்க. மார்னிங் ஒரு 9:30 உள்ள இருக்கிற மாதிரி போயிட்டேன். இன்டர்வியூ போனால் 2 ரவுண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அசஸ்மெண்ட்டு, செகண்ட் ரவுண்ட் வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூ. உள்ளே போய் உட்காந்துட்டேன். ஒரு 11:30 ஆகிடுச்சு. 11:30க்கு அப்புறம் தான் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நடந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அசஸ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஸ்கோருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் கழிச்சு ஸ்கோரும், நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, ஒரு மணிக்கு எங்களுக்கு சொன்னதுமே சரி ஓகே, ஒரு பிரேக் விடுவாங்க, ஒரு லஞ்ச் பிரேக் மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் அதுதான் இல்லை. அவங்க கம்ப்ளீட்டடாக எங்களுக்கு விடவே இல்லை. அந்த இன்டர்வியூக்குள்ளே ஹெச்ஆர் அவங்க வந்து எப்போ நடக்கும்னு சொல்லி அதே ரூமுக்குள்ளே உட்காந்து ஈவினிங் ஒரு 4:35 ஆகிடுச்சு. அட் லாஸ்ட் ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணேன். ஈவினிங் 5 மணிக்கு கனெக்ட் பண்ணேன். ஈவினிங் 5 மணிக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அப்படி இப்படின்னு அது இதையும் கேட்குறாரு, அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக பேசி ரொம்ப அந்த வேலை கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து வெயிட் பண்ணுறேன். என் கூட 10 பேர் அட்டன் பண்ணாங்க. 10 பேரில் 9 பேருக்குமே ரிசல்ட் வந்துருச்சு. நான் தான் வந்து செகண்டாக அட்டன் பண்ணேன். ஆனால் எனக்கு ரிசல்ட் வரல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உட்காந்துட்டே இருக்கேன். 5:30 ஆயிடுச்சு. உட்காந்தோடனே லாஸ்ட்டாக வந்து கூப்பிட்டுட்டு இல்லை நீங்கள் வந்து ரிஜெக்டட் அப்படின்றாங்க. அந்த ரிஜெக்ஷனையும் எப்படி சொன்னாங்க, 90% வந்து நீங்கள் செலக்டடாக இருக்கீங்க, மீதி இருக்கிற 10% உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் என்ன, நம்ம தான் ஆல்ரெடி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நம்மளுக்கு தான் இந்த வேலை கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்து பார்த்து வெயிட் பண்ணி நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்காம போயிடுச்சு. கிடைக்குதோ இல்லையோ முயற்சி பண்ணுறோம்.